இந்த ஆண்களுக்கு இருக்கிற ஈகோ சைலண்ட் ஆயிட்டாருங்க. அவ எழுந்திரிச்ச உடனே சைலண்ட் ஆயிட்டாரா, அவ இறங்கிட்டா. அவ அப்பா வீட்டுக்கு போறா. யாரு? பார்வதி. இப்போ ஆண்களுக்கு சொல்றேன், பெண்கள் ஏன் அப்பா வீட்டுக்கு போறோம்? கூப்பிட வருவீங்கன்னு தான். அப்படியே போறதுக்கா போறோம்? அப்போ ஸ்பாட்லயே நீங்க பண்ணலாம், செய்ய மாட்டீங்க. ஈகோ. போறாங்க, போய் நின்று திரும்பி பார்க்குறா, இந்த ஆள் சைலண்ட்ல போயிட்டாரு கண்ணை மூடிக்கிட்டு. அவளுக்கு இன்னும் கோபம் ஆயிடுச்சு. நேரா போறா, கூப்பிட வரவே இல்லை சிவன். கோபத்துல ஆடுறா, கூடுது. கூடி 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 அவ ஆட்டம் 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 ஆடிக்கிட்டே இருந்த ஆடுறா பாருங்க. கை அருந்து விழுது, நாக்கு அருந்து விழுது, தலை அருந்து விழுது, வயிறு அருந்து விழுது. 108 சக்தி தலங்கள்ல 108 உறுப்புகள் சக்தியோட விழுந்திருக்கு. நீங்க காஞ்சிபுரத்துக்கு போனீங்கன்னா தொப்புள் விழுந்த இடம், காஞ்சி காமாட்சிக்கு முன்னாலேயே தொப்புள் வச்சிருப்பாங்க. நாக்கு விழுந்த இடம் தக்ஷணேஸ்வரம், இடுப்பு விழுந்த இடம் கயா. 108 தலங்கள், 107 தான், 8வது அங்க மேல. எல்லாம் அருந்து விழுதுங்க. விஷ்ணு வந்து போறாரு, லக்ஷ்மி பிடிச்சிட்டா. அவங்க குடும்ப டோன்ட் கோ, ஷீ இஸ் இன் வெரி ஆங்கிரி லெவல், ஷீ இஸ் வெரி ஃபியூரியஸ். பிரம்மா போனார், சரஸ்வதி நாக்கில் உட்காரச்சிட்டு கம்முன்னு போயிடாத. அவ ஆடி 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 உடம்பெல்லாம் அருந்து விழ சூட்சமாக ஆடிக்கிட்டு இருக்கா. இப்ப வெடிச்சா அண்ட பிரபஞ்சம் எல்லாம் வெடிச்சிரும். உடனே சிவகணங்கள் வந்து சிவன் கிட்ட சொன்னாங்க, யோ உன் பொண்டாட்டி அங்க ஆடிட்டு இருக்கா, உலகமே அழிய போகுது, நீ கம்முன்னு உட்காந்துருக்கிற, போய் பார். சிவபெருமான் எந்திரிக்கிறார், நேரா வர்றார். அங்கதான் அவளுக்கு காளின்னு பேர் வருது. சக்தி அப்படின்றார். அவ திரும்பி அங்க பாக்குறா, ஆடிக்கிட்டு இருக்கா, உச்சம் ஆட்டம். காளி அப்படி, உனக்கு என்னடி வேணும்? இந்த உலகம் உன்னை மதிக்கணும், அப்படிதானே? இந்த உலகமே நாயகனாக நினைக்கிற நான், இதோ என்னை உன் காலடிக்கு தருகிறேன், போதுமா அப்படின்னு டொம்முன்னு காலில் விழுந்துட்டாருங்க. அந்த அம்மா என்ன பண்ணிச்சு, ஆடிக்கிட்டே காலை வச்சுது பாருங்க சிவன் நெஞ்சில. அந்த சிலையில பப்பரப்பான்னு படுத்துட்டு இருக்கிறது சிவபெருமான். நான் பார்த்தேன், நீங்களும் போய் பாருங்க. எந்த அரக்கனையும் அவன் மிதிக்கல, சிவபெருமானை மிதிச்சுட்டு இருக்கிறா. பாம்பெல்லாம் இருக்கும், சடாமுடியெல்லாம் இருக்கும். மிஸ்டர் சிவன் அவர் தான் கீழே விழுந்திருக்கிறாரு. உனக்கு நானே கிடைச்சிட்டேன், இந்த உலகத்துல என்னடி வேணும் உனக்கு என்று சொன்ன உடனே நான் சாமியா நினைச்சு என்ன வந்து திரும்பி பார்க்கலன்னு சொல்றேன். ஏன் சாமி என் காலடிக்கு வந்துருச்சா? உடனே கோபம் தணிஞ்சா, அந்த தணிஞ்சிற அந்த இடம் தான் காளி. வீட்டில் பார்வதி காளியாக மாறி அட்டம் ஆடுகின்ற பொழுது அவளை அடக்குவதற்கு அன்னை முழுமையாக அவள் காலடிக்கு தர வேண்டும் என்று அந்த சிவபெருமானுக்கு புரிந்தது போல் எங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய சிவபெருமான்களுக்கும் புரிய வேண்டும்.